ரேமான் சார் சொல்கிறாரு மணி சார் கிட்ட, மீட் சாருலதா மணி அப்படின்னு. ஹலோ சார், இட்ஸ் அன் ஆனர் அப்படின்றேன். அதுக்கப்புறம் நடந்தது இந்த பாட்டு ரெக்கார்டிங். 2023ல ஐ கேம் ஃபார் த மியூசிக் சீசன். வரும்போது ரேமான் சார் வந்து வாங்க மீட் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னாரு. வாங்க அப்படின்னாரு. அன்னைக்கு கச்சேரி இருந்தது. ஸோ கச்சேரி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பட்டு புடவை நாங்கள் கச்சேரினா ஒரு ஒரு வைபவமாக நம்ம இருப்போம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டிய ஒரு ஒரு நேரம். ஸோ அப்படியே கச்சேரி ஃபினிஷ் பண்ணிட்டு காரில் ஏறி போயாச்சு ரேமான் சார் ஸ்டுடியோவுக்கு. ஸோ அங்கே அவர் வாங்க வாங்க அப்படின்னாரு. ஸோ வெரி ஹாப்பி டு சீ ஹிம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, காஃபி சாப்பிடுங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணி காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி கச்சேரி முடிச்சுட்டு வந்திருக்கோம், நல்லா சூடாக காஃபி கிடைக்கிறதுன்னு சாப்பிட்டுன்னு உட்காந்துருந்தேன். அப்புறம் 5 மினிட்ஸ் கழிச்சு வாங்க மேடம்னு கூப்பிட்டாங்க. போய் பார்த்தா இந்த பக்கம் மணிரத்னம் சார் நிற்கிறாரு, இந்த பக்கம் ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காரு, இந்த பக்கம் கார்த்திக் நேதா சார் பேப்பர் வச்சுட்டு நிற்கிறாரு. ரஹ்மான் சார் சொல்கிறாரு மணி சார் கிட்ட, மீட் சாருலதா மணி அப்படின்னு. ஹலோ சார், இட்ஸ் அன் ஆனர் அப்படின்றேன். அதுக்கப்புறம் நடந்தது இந்த பாட்டு ரெக்கார்டிங். அப்போ